வெல்கம் டு கல்வி நம் கையில் என்னும் எழுத்தும் 1 to 3rd இங்கிலீஷ் DHB மாடியூல் 5ல டே 2 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வார்ம் அப்பில் வந்து ரிப்பீட் த சாங் ப்ராக்டிஸ் தான் டே 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சாங் வந்து அந்த சாண்ட்டை வந்து நம்ம வார்ம் அப்பை யூஸ் பண்ணிக்கலாம். தென் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் நேம்ஸ் ஆஃப் clothes using the structure. What do you like to wear? ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 1 to 3rd ஹேண்டில் பண்ணும்போது வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா பார்த்துக்கோங்க. லெட்டஸ் ட்ரெஸ் அப் நேம் ஆஃப் தி ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியும் லாஸ்ட் இயர் செகண்ட் டேர்மில் அப்படியே இருக்குது, வேர்ட்ஸ் கூட சேஞ்ச் பண்ணல, அப்படியே இருக்குது ஃபுல்லாகவே புக்கில். மெட்டீரியல்ஸ் நீடட் கொடுத்துருக்காங்க. வேர்ட் கார்ட்ஸ், பிக்சர்ஸ் ஆர் ரியல் ஆஃப், இதெல்லாம் வந்து பிக்சராகவும் இருக்கலாம் இல்லை ரியல் ஒன்னாகவும் இருக்கலாம். டை a string and hang the pictures on the string. ஸோ ஒரு கொடி கட்டி அந்த கொடியில் வந்து பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம ஹேங் பண்ணணும், மாட்டி விடணும். பிக் அ பிக்சர் அண்ட் சே திஸ் இஸ் அ சாரி அண்ட் ஐ லைக் டு வியர் அ சாரி. ஸோ ஏதோ ஒரு பிக்சரை நம்ம எடுத்து இப்போ ஒரு சாரி பிக்சர் எடுக்கிறோம்னா திஸ் இஸ் அ சாரி அண்ட் லைக் டு வியர் அ சாரி. இப்போ ஷர்ட் பிக்சர்னா திஸ் இஸ் அ ஷர்ட் ஐ லைக் டு வியர் அ ஷர்ட். அந்த மாதிரி வந்து சொல்லணும். Show the word card and say this is a saree. So நம்ம அந்த word cardையும் காட்டி this is a saree சொல்லணும். Now ask what do you like to wear. இப்போ நம்ம பசங்க கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும், what do you like to wear, உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்கும், எந்த ட்ரெஸ் போடுறதுக்கு பிடிக்கும். Ask students to come one by one to choose a dress of their choice from the string. ஒரு ஸ்டூடெண்ட்ஸா வந்து அந்த கொடியில இருந்து ஒரு ட்ரெஸ்ஸையே எடுத்து அவங்களோட சாய்ஸ், அதுல அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க எடுத்துக்கலாம். when they take a dress ask them what is it. ஸோ நம்ம எப்ப அந்த ட்ரெஸ் எடுக்கிறோமோ அப்போ வந்து அவங்க கிட்ட what is it கேட்கணும். accept bilingual answers, அவங்க வந்து பைலிங்குவலாவும் ஆன்சர் பண்ணுவாங்க, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். now say the name in English and help the students say I like to wear. அவங்க தமிழ்ல சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அதை இங்கிலீஷ்ல சொல்லணும். சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சொல்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். எப்படி சொல்லணும் அப்படின்னா அவங்க ஐ லைக் டு வியரா, இப்போ அவங்க வந்து ஸ்கர்ட் எடுத்திருந்தாங்கன்னா ஐ லைக் டு வியர் அ ஸ்கர்ட். ஃபேண்ட் எடுத்திருந்தாங்கன்னா ஐ லைக் டு வியர் அ ஃபேண்ட். இந்த மாதிரி சொல்லணும். ரிப்பீட் இட் ஃபார் ஆல் த க்ளோத்ஸ் ஆன் த ஸ்ட்ரிங். இதே மாதிரி அந்த கொடியில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து பசங்களை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வைக்கணும். Discuss the types of clothes we wear during summer, monsoon and winter. So summerல, மான்சூன்ல, விண்டர்ல நம்ம எந்த மாதிரியான ட்ரெஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணணும். Say we wear cotton clothes in summer. So நம்ம வந்து காட்டன் துணியை வந்து எப்ப வியர் பண்ணுவோம்னா சம்மர்னு சொல்லணும். Then we wear thick warm clothes like sweater, coat in winter. So winter timeல நம்ம வந்து நல்லா திக்கா இருக்கிற மாதிரி ட்ரெஸ், நல்லா நம்ம உடம்ப கதகதப்பா வச்சுக்கிற மாதிரி ட்ரெஸ் தான் போடுவோம், அதாவது ஸ்வெட்டர், கோட் இந்த மாதிரி. தென் வி வியர் அ ரெயின் கோட் இன் மான்சூன். ரெயின் கோட் எப்ப யூஸ் பண்ணுவோம்னா மான்சூன், மழை காலத்துல யூஸ் பண்ணுவோம். லெட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் ஆஃப்டர் யூ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்ல திரும்ப வந்து சொல்லணும். தென் ஆஸ்க் தம் why do you wear warm clothes in winter. ஏன் வந்து நம்ம வந்து வார்ம் கிளாத்தா நம்ம உடம்ப கதகதப்பா வச்சுக்கிற மாதிரியான கிளாத்தா ஏன் விண்டர்ல போடணும், குளிர்காலத்துல போட்டுக்கணும் அப்படின்னு கேட்கணும். தென் சே இட் இஸ் கோல்ட் இன் விண்டர், இட் இஸ் கோல்ட் இன் விண்டர் அண்ட் சோ வி வியர் த வார்ம் கிளாத்ஸ். ஸோ ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், குளிரா இருக்கும், அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறோம், வார்ம் கிளாத் வந்து போட்டுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். தென் டு பி சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த ஸ்ட்ரக்சர். he has இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போறோம். நேம் ஆஃப் தி ஆக்டிவிட்டிஸ் வாக் அண்ட் டாக். ஸோ வாக் அண்ட் டாக் இது 3 கிளாஸ்க்குரிய ஆக்டிவிட்டி தான். இதுக்கு மெட்டீரியல்ஸ் நீடட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிக்சர்ஸ் ஆர் ஸ்டிக் பப்பட்ஸ் ஆர் ரியல் ஆஃப். ஸோ பிக்சரா இருக்கலாம், இல்ல ஸ்டிக் பப்பட்டா இருக்கலாம், இல்லைன்னா ரியல் ஒன்னா கூட இதெல்லாம் இருக்கலாம், அதே ட்ரெஸ்ஸஸ் தான். மேக் ஸ்டூடெண்ட்ஸ் டர்ன் இன் அ சர்க்கிள். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சர்க்கிள்ல நிக்க சொல்லணும். Give each one picture to hold. ஒருத்தருக்கு ஒரு பிக்சர் இந்த மாதிரி கையில கொடுத்து அவங்கள வச்சுக்க சொல்லணும். Ask them what do you have. இப்ப நம்ம என்ன கேட்கணும், what do you have, நீ என்ன வச்சிருக்கன்னு சொல்லணும், கேட்கணும். Encourage them to say. நம்ம அப்படி கேட்டோம்னா அவங்க வந்து இத சொல்றதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். அவங்க என்ன சொல்லணும்னா I have a.
அவங்க என்ன ட்ரெஸ் பிக்சர் இல்ல ட்ரெஸ் வச்சிருக்காங்களோ அதை சொல்லணும். இப்போ அவங்க வந்து ஒரு ஷர்ட் வச்சிருக்காங்கன்னா ஐ ஹாவ் அ ஷர்ட், ஸ்கர்ட்னா ஐ ஹாவ் அ ஸ்கர்ட், ஃபேண்ட்னா ஐ ஹாவ் அ ஃபேண்ட், சாரினா ஐ ஹாவ் அ சாரி. பிராக்டிஸ் வித் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். நவ் பிரிங் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் டு த மிடில் ஆஃப் த சர்க்கிள். ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் இப்ப சர்க்கிளோட நடுவில் நிக்க சொல்லணும். கிவ் ஹிம் அ ஹேர் அ கோட், அவங்க கிட்ட ஒரு கோட் கொடுக்கணும். பாயிண்டிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க கிட்ட ஒரு கோட்டை கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா வாட் டஸ் சி ஆர் ஹி ஹேவ். ஸோ பையனா இருந்தா வாட் டஸ் ஹி ஹேவ், பொண்ணா இருந்தா வாட் டஸ் ஷி ஹேவ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அவன் என்ன வச்சிருக்கான் இல்ல அந்த பொண்ணு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். என்கரேஜ் த கிளாஸ் டு சே, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். என்ன சொல்றதுக்குன்னா ஷி ஹேஸ் அ கோட் அல்லது ஹி ஹேஸ் அ கோட். தென் பிளே சம் மியூசிக். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மியூசிக் ஆன் பண்ணணும். லெட் ஸ்டூடெண்ட்ஸ் கோ இன் அ சர்க்கிள் வித் த பிக்சர்ஸ் தே ஹோல்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வச்சிருக்கிற பிக்சரோட அந்த சர்க்கிள்ல போயிட்டே இருக்கணும். ஸ்டார்ட் த மியூசிக், மியூசிக் நம்ம ஸ்டாப் பண்ணணும். க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் பாயிண்ட் டு யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து பசங்களை பார்க்காம ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து சூஸ் பண்ணணும். கண்ணை மூடிட்டு தான் இல்ல, நம்ம வேற எங்கேயாவது திரும்பிட்டு கூட ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். லெட் த ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு த மிடில் ஆஃப் த சர்க்கிள். இப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சர்க்கிளோட மிடில்ல வரணும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன கேட்கணும்னா வாட் டஸ் ஷி ஹாவ், வாட் டஸ் ஹி ஹாவ் அப்படி சொல்லி கேட்கணும். இப்ப கிளாஸ் வந்து ஹி ஹாஸ் அ ஸ்கர்ட், ஹி ஹாஸ் அ ஃபேண்ட், அந்த மாதிரி வந்து சி ஹாஸ் அ ஃபேண்ட் அப்படி வந்து சொல்லலாம். தென் இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் அரும்பு லெவல், இப்ப அப்படி சொல்லும் போது அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா help them name the dress they hold and say. அவங்க அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா அவங்க என்ன சொல்லணும்னா ஐ ஹாவ் அ ஸ்கர்ட், ஐ ஹாவ் அ ஃபேண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். தெரியலன்னா நம்ம சொல்லி கொடுக்கலாம். இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் மொட்டு லெவல் என்கரேஜ் them to use the structure. ஸோ மொட்டு லெவல்னா அந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும். வாட் டஸ் ஹி ஹாவ், வாட் டஸ் ஷி ஹாவ் அப்படின்னா he has a skirt, she has a fant, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ அவங்க என்ன பிக்சர் வச்சிருக்காங்களோ அதான். அப்ப பையன் வந்து எப்படி ஸ்கர்ட் வச்சிருப்பான்னா நம்ம யோசிக்க கூடாது. அவங்களுக்கு என்ன பிக்சர் இருக்கோ அதை சொல்ல வச்சிடலாம். இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் மலர் லெவல், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மலர் லெவல்ல இருந்தாங்கன்னா லெட் த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் த ஸ்ட்ரக்சர், அவங்க இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணணும். ஸோ அவங்க எந்த ட்ரெஸ் வச்சிருக்காங்க ஆல்சோ டெஸ்கிரைப் இட், அதை பத்தி கூட சேர்த்து சொல்லணும்ன்றாங்க. இப்போ அவங்க ஒரு சாரி வச்சிருக்காங்கன்னா she has a saree, it is blue, it is white, it is pink, அந்த மாதிரி அதை பத்தி ஏதாவது ஒரு தகவல் சேர்த்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டே 2 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து ஒர்க் புக் எக்ஸசைஸ் இருக்கு, அடுத்து எல்ஓ இருக்கு. அடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அதாவது எல்ஓ நீடடான்னு எனக்கு தேவையில்லை, சாரி தெரியல. நான் ரெகுலரா எல்ஓ வாசிக்கிறேன், பட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல. மேபி யூஸ்ஃபுல்னா சொல்லுங்க, நான் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதுக்கப்புறம் எல்ஓவை எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து டே 3 இருக்கு. We will see in this video. Thank you.